ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 5/3/2026 சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே. ஸோ பாபாவுக்கு எந்த குழந்தை ரொம்ப பிரியமானவர்கள் தெரியுமா? ஞானமுடைய ஆத்மாக்கள் தான் ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள். அதனால் பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுங்க. ஸோ ஞானம் தெரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லை, தாரணையும் ஆகி இருக்கணும். அது உங்களுடைய குணமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க தான் பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். கேள்வி. ஸோ ஞானத்துடைய சாரமே பாபா நினைவு தான் இல்லையா? ஸோ அப்போ நினைவில் இருக்கிறவங்க பிரியமானவர்கள். கேள்வி. கல்யாணக்காரி யுகத்தில் பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன ஞாபகப்படுத்துகிறார்? இல்லை, கல்யாணக்காரன்னு என்ன? நன்மை செய்யக்கூடியன்னு அர்த்தம். இப்போ நன்மை செய்யக்கூடிய யுகம் இந்த சங்கம் யுகம். இதில் நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும்? உங்களுடைய வீட்டை விட்டு 5000 வருஷம் ஆகி இருக்குது. வீட்டை விட்டு வந்து ஞாபகப்படுத்துகிறார். வீடு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் 5000 வருஷத்தில் 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. இப்போ கடைசி பிறவியில் இருக்கிறீங்க. வானப்பிரஸ்த நிலை இது இல்லையா? அதனால தான் ஆத்மா பலகீனமாக இருக்குது. எப்படி வயதானா உடம்பு பலகீனமாகிடுமோ அதுமாதிரி ஆத்மா பலகீனமாக இருக்குது. அதனால தான் 5 விகாரங்கள் விஸ்வரூபம் எடுக்குது. அதனால் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். வீட்டுக்கு எப்படி போகணும்? ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடக்கிறான். வீட்டுக்கு தெரியாமல் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே போய்டுவானே வீட்டுக்கு, ஃப்ரெஷ் ஆகிட்டு போவோம். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாகி வரணும் இல்லை, விகாரத்தோடு போகக்கூடாது. அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணணும். பாபாவை நினச்சி தூய்மையாகி ஃப்ரெஷ்ஷாகி போகணும். பிறகு சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க. தாராளமாக இல்லற விவகாரத்தில் இருங்க. சாது சன்னியாசி மாதிரி காட்டுக்கு போக தேவை. ஆனால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகி பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைவு பண்ண தான் அந்த தூய்மையின் சக்தியும் வரும் இல்லையா? வீட்டில் இருந்துக்கிட்டு தூய்மையாக இருங்க, விலகி இருங்க எல்லாத்துலேருந்தும் இல்லையா? இந்த 1970 முரளியில் பாபா சொல்லியிருப்பார், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இடமும் என்னுடைய இடம், ஒவ்வொரு நாடும் என்னோட நாடுன்னு நினைக்கிறவங்க தான் உலக சேவாதாரி ஆக முடியும். சேவாதாரியாகவே அவங்க தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் வந்து புத்தி விலகணும். அதான் தூய்மையாகிறது. பாடல். சபையில் தீபம் எரிந்தது. ஓம் சாந்தி. பகவான் ஒருத்தர் தான் இல்லையா? காட் இஸ் ஒன். எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தான் தந்தை. அவரை தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். அவர் தான் சிருஷ்டியின் படைப்பு கர்த்தாவும். ஸோ எல்லாமாவும் இருப்பவர் அந்த ஒருவரே, நிறைய பேர் கிடையாது. மனிதர்கள் நிறைய கடவுள் இருக்கிறாருன்னு நினச்சா தானே தன்னையும் கடவுள்னு சொல்லிக்க முடியும். கடவுள் ஒருத்தர் தானும்போது அப்படி சொல்ல முடியாது இல்லையா? முஸ்லீம் மதத்தில் யாராவது நான் தான் அல்லன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனால் இந்து மதத்தில் தான் ஆளாளுக்கு கடவுள்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அது காரணம், கடவுள் எங்கும் நிறைந்தவர், நீயும் கடவுள் நானும் கடவுள், இந்த மாதிரி நம்பிக்கையை விதைச்சி விட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஈஸ்வரிய சேவைக்கு கருவியாகி இருக்கிறீங்க. இறைவன் புது உலகத்துடைய ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறார். அதுக்கு சத்தியுகம்னு சொல்கிறோம். அதுக்கு நாம் இப்போ தகுதியுடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம் சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா அங்கே யாருமே அழுக்கானவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ நாம் அழுக்காக இருக்கிறவங்க எப்படி போக முடியும்? அதுக்காக தான் நாம் இப்போ தூய்மையாகிட்டு இருக்கிறோம். தூய்மையாக்கக்கூடிய பதித்த பாவனாரோ நான் ஒருவன் தான்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் நிராகார தந்தையாகிய என்னை மட்டும் நீங்கள் நினைவு பண்ணாதான் அழுக்கான தம பிரதான நிலையிலிருந்து தூய்மையான சதோ பிரதான நிலையை அடைவீங்க அப்படின்ற சிறந்த வழியை பாபா கொடுக்குறார். நினைவென்ற யோக அக்னி மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாபம் அழியும். வேறு வழியே கிடையாது இல்லையா? அதனால்தான் பாபாவே நினச்சிட்டு இருக்க சொல்கிறார். ஆனால் சாது சன்னியாசிகள் என்ன பண்ணிட்டாங்க? கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க.
ஒரு பக்கம் கடவுள் ஒருத்தர்னு சொல்கிறாங்க, அப்புறம் எங்கும் நிறைந்தவர்னா எல்லாரும் கடவுள்னு ஆயிடுறாங்களே. அதனால தான் இங்கே நிறைய பேர் தன்னையே பகவான்னு சொல்லிக்கிறாங்க. கடவுள் ஒருத்தர்னு சொல்லிட்டு அப்புறம் தன்னையே பகவான்றாங்க. என்ன கணக்கு இது இல்லையா? ஸ்ரீ 108 ஜகத்குரு அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தையே தூய்மையாக்கக்கூடிய குரு ஒரு பரமாத்மா தான். அப்போ அவர் தானே ஜகத்குரு. ஏன்னா அவர் தான் முழு உலகத்தையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். மனிதர்கள் விடுவிக்க முடியுமா? கடவுளை தான் துக்கத்தை நீக்குபவர், சுகத்தை கொடுப்பவர்னு சொல்கிறோம். எந்த மனுஷனையும் அப்படி சொல்ல முடியாது. இல்லை, நோய், பிரச்சனை, துக்கம் இதெல்லாம் மனிதன் நீக்க முடியுமா? இதையும் நாம் புரிஞ்சுக்கிறோம். என்னென்ன இருக்கிறதே அழுக்கான உலகம், இங்கே எப்படி சுகம் இருக்கும்? இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போனால் தான் சுகம் இருக்கும். இங்கே எல்லாம் அழுக்காக தான் இருக்கிறாங்க, துக்கம்தான் கொடுப்பாங்க. ஆனால் தூய்மையான உலகத்தில் மகாராஜா மகாராணி உட்பட பிரஜைகள் எல்லாருமே தூய்மையாக இருப்பாங்க. மகாராஜா மகாராணி மாதிரியே பிரஜைகளும் தூய்மையாக இருப்பாங்க. பூஜைக்குரிய மகாராஜா மகாராணியாக இருப்பாங்க. அவர்களை தான் பக்தி மார்க்கத்தில் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் யார் கும்பிட்றாங்க? அவர்களே மறுஜென்மம் எடுத்து துவாபரகத்தில் வந்து பூஜாரியாகி சத்தியுகத்தில் இருந்த தன்னுடைய தூய்மையான ஜட சிலைக்கு பூஜை பண்ணுற பூஜாரி ஆகிடுறாங்க. சத்தியுகத்தில் இருந்த மகாராஜா மகாராணிக்கு 2 கலை குறையும் பொழுது அவங்க ராஜா ராணின்னு சொல்லப்படுறாங்க இல்லையா? அப்போ சத்தியுகத்தில் இருக்கிறவங்க தான் மகாராஜா மகாராணி. திரேதாயுகத்துக்கு வரும்போது அவங்க ராஜா ராணி ஆகிடுறாங்க. ஏன்னா 2 கலை குறைஞ்சிடுச்சு. சூப்பர் இல்லையா? அப்போ மகாராஜான்றது சத்தியுகத்தை தவிர வேறு யாரையுமே சொல்ல முடியாது. இதெல்லாம் விஸ்தாரமான விஷயங்கள். மற்றபடி ஜீவன் முக்தி என்னமோ ஒரு வினாடியில் கிடச்சிடுது. பாபாவை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இல்லற விவகாரத்தில் தாராளமாக இருங்க. ஆனால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக விலகி இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வானப்பிரஸ்த நிலை. வீட்டுக்கு போகணும். வானப்பிரஸ்தம் அல்லது சாந்தி தாமம் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரே விஷயந்தான். வானப்பிரஸ்தம்னாலே வீட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு அர்த்தம். இங்கே அதாவது பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அதை தான் பிரம்ம மகா தத்துவம்னு சொல்கிறோம், பிரம்மாண்டம்னு சொல்கிறோம். மற்றபடி ஆத்மா ஒன்றும் முட்டை சைஸில் இருக்காது. அது சின்ன புள்ளி நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஆத்மாக்கள் எல்லாருக்குமே இந்த நாடகத்தில் நடிப்பு இருக்குது, நடிகர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆரம்பத்துலேருந்தே நடிக்கிறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக வராங்க. எப்படி நாடகத்தில் வந்து வேஷம் மாற்றி இல்லையா, ட்ரெஸ்ஸை மாற்றி வேஷத்தை மாற்றி வெவ்வேறு பார்ட்டு நடிக்கிறாங்க ஒவ்வொரு நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி தான் இங்கே கூட உடம்புன்ற ட்ரெஸ்ஸை மாற்றுறோம். ஒரு ஜென்மத்துக்கும் வெவ்வேறு வேஷம். ஆணாக நடிக்கிறோம், பெண்ணாக நடிக்கிறோம், ராஜாவாக இருக்கிறோம், பல பதவி எடுத்திருப்போம். இது எல்லையற்ற நாடகம். இந்த சிருஷ்டியில் ஆத்மாக்கள் வந்து பஞ்சதத்துவத்தினாலான உடம்பை எடுக்குது. எப்போ இந்த பூமிக்கு இறங்கி வருதோ அப்போத்துலேருந்தே அதோடைய பாகம் நடிச்சுக்கிட்டே தான் இருக்குது, வெவ்வேறு உடம்பை எடுத்து. இன்னும் கேட்டால் பரமாத்மாவும் இதில் நடிகராக தான் இருக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரும் நடிகராக இருக்கிறாங்க. நாடகத்தில் பாகமேற்று நடிக்கிறதுக்காக தான் பலவிதமான ஆடை கிடைக்கிது இல்லையா? உடம்பு கிடைக்கிறது நடிக்கிறதுக்கு தான்.
நடிப்பே இல்லாமல் எங்கே இருப்பாங்க? பரந்தாமத்தில் இருப்பாங்க. நடிப்பே இல்லைன்னா உடம்பு தேவையில்லை இல்லையா? அதனால தான் அங்கே சரீரம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால தான் அது பேர் நிர்வாண தாமம். உடம்புன்ற ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நிர்வாண தாமம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று சத்தம் இல்லாமல் இருப்பாங்க. நிர்வாணா சத்தம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். பிறகு இங்கே அவங்களுக்கான பஞ்சதத்துவத்தினாலான சரீரம் எப்போ தயாராகுதோ அப்போ அந்த உடம்புல பிரவேசமாகி நடிக்க ஆரம்பிக்குது. ஸோ 84 உடம்பு கிடைக்கிது ஆத்மாவுக்கு அப்படின்னா அந்த 84 உடம்புக்கும் பேர், ரூபம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆத்மா ஒன்று தான் இல்லை, ஆத்மாவுடைய பேர் ஆத்மா தான். அதோடைய நடிப்பு வெவ்வேறு உடம்புல மாறுது, அந்த உடம்புக்கு தான் பேர் மாறுது. ஸோ சிவபாபா பதீத்த பாவனராக இருக்கிறார். அவருடைய நடிப்பு அது மட்டும்தான். அவர் உடம்பு எடுக்கிறதும் இல்லை, அதனால் அவருக்கு பேர் மாறுறதும் கிடையாது. இருந்தாலும் தனக்குன்னு சொந்த உடம்பு இல்லாட்டினா கூட இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு ஒரு உடம்பை எடுக்கணும் இல்லையா? அதனால் பிரம்மா உடலை எடுத்தாலும் சிவனுடைய பேர் சிவன் தான். ஏன்னா அந்த உடல் அவரது கிடையாது, பழைய உடம்பில் தான் நான் வரேன். பிரம்மான்ற பேர் அவரோட பேர், சிவபாபாவோட இது கிடையாது. ஏன்னா சிவபாபாவுக்கு உடலுக்குன்னு தனி பேர் கிடையாது, ஏன்னா உடலே கிடையாது. பிரம்மாவுக்கு தான் உடலுக்குன்னு பேர் இருக்குது. அதுக்கு முன்னாடி தாதா லேக்ராஜ், அதுக்கு பிறகு பாபா வந்த பிறகு அவருக்கு அவ்யக்த பேர் கொடுக்குறார் பிரம்மான்ட்டு. ஏன்னா ஒரு தர்மத்தினர் இன்னொரு தர்மத்துக்கு போகும்போது பேரை மாற்றுவாங்க இல்லை. இங்கே மகாலட்சுமியாக இருக்கிறவங்க அங்கே போனோடனே ஆயிஷா பேகமாக மாறுவாங்க. ஒவ்வொரு மதத்தில் போகும்போது மாற்றுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சூத்ர தர்மத்திலேருந்து மிக உயர்ந்த பிராமண தர்மத்துக்கு வரும். அதனால் பாபா பேரை மாற்றினார், பிரம்மான்னு பேரை மாற்றினார். நாம் பிரம்மகுமாரிகள் பிகே போட்டு நம்ம பேருக்கு முன்னாடி பிகேன்னு போடுறோம். நீங்கள் அது கூட பாபா எல்லாருக்குமே மாற்றினார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நிறைய பேர் விட்டுட்டு போகிறாங்கன்ட்டு பேர் மாற்றுறதை நிறுத்திட்டார். சிவபாபா பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை சொல்கிறாருன்னு தான் நம்ம எழுதுகிறோம். சிவபாபா தான் பரமபிதா பரமாத்மா. அவருடைய பேர் எப்போவுமே மாறுறது கிடையாது. அவர் இந்த பிரம்மா மூலமாக ஆதிசநாதனை தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். ஏன்னா இப்போ அது மறைஞ்சிடுச்சு அந்த தர்மம், அதனால் அதை ஸ்தாபனை பண்ணுறார். தூய்மையாக பூஜைக்குரியவர்களாக இருந்த அந்த தேவதைகளே தான் 84 பிறவி எடுத்து இப்போ அழுக்கான பூஜாரி ஆகிட்டாங்க. இப்போ மறுபடியும் தேவதை ஆகிறதுக்காகத்தான் பாபா இந்த ஞானத்தை கொடுத்து தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பிரம்மா மூலமாக பரமபிதா ஸ்தாபனை பண்ணுறாரு அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. அப்போ கண்டிப்பாக பிராமணர்கள் வேணும் இல்லையா? பிரம்மா மூலமாக முதல்ல பிராமணர்களை தான் படைக்கிறார். இல்லாட்டினா பிரம்மாவும் பிராமணர்களும் எங்கேருந்து வந்தாங்க? முதல்ல பிரம்மாவை படைக்கிறார் இல்லையா? பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. அடுத்தது அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற நாம பிராமணர்கள் ஆகிறோம். அதாவது பிரம்மா மூலமாக நம்ம தத்தெடுக்கப்படுறோம். சிவபாபா தான் தத்தெடுக்கிறார். ஸோ அதனால் சிவபாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னுடையவர்கள். ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே சிவபாபாவுக்கு குழந்தை தான் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ பிரம்மாவுடைய குழந்தை ஆகிறோம் சங்கமயுகத்தில் மட்டும். அப்படி பார்க்கும்போது அந்த பிரம்மாவையே படைத்தது சிவபாபா. பிரம்மாவுக்கு அப்பா சிவபாபா, நமக்கு அப்பா பிரம்மா. இப்போ நம்ம அப்பாவுடைய அப்பா நமக்கு தாத்தா ஆயிடுறார். அப்போ பிரம்மா மூலமாக பார்க்கும்போது நம்ம அவருடைய பேரன் ஆயிடுறோம். பிதாவோ எல்லா பிரஜைகளுக்குமே ஒருத்தர் தான். ஸோ இத்தனை குழந்தைகளும் அவருக்கு குமாரர்கள் மற்றும் குமாரிகள் தான். அவங்கள சிவபாபா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறார். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியறது கிடையாது. தந்தை ஆதிசநாதனை தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். புதுசாக ஒருத்தவங்க வரமாட்டாங்க மேலேருந்து.
இங்கே இருக்கிறவங்கள தான் புதுசாக்கி பாபா அங்கே அனுப்புகிறார். மற்றபடி பிரளயமாச்சு, கடலில் ஆளிலையில் மிதந்துட்டு கிருஷ்ணர் வந்தார், இப்படியெல்லாம் காட்டுறது கட்டுக்கதைகள். உண்மையான உலகத்துடைய சரித்திர பூகோளம் நமக்கு தான் தெரியுது. அது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ஆத்மாவோ அமரர் இல்லையா, அழிவற்றது. அதில் இருக்கிற பாகம் கூட அழிவற்றது தான். அது அழியாது, தேயாது, துல்லியமாக அப்படியே நடக்கும். போன கல்பத்தில் வேறு மாதிரி, இந்த கல்பத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி, அப்படிலாம் கிடையாது. சத்தியுகத்தில் அதே லக்ஷ்மி நாராயணனுடைய சூரிய வம்சர் ராஜ்யம் ஒவ்வொரு கல்பத்திலையும் நடக்குது. அதே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தான் நடக்குது. சரி, போன கல்பத்தில் லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி செஞ்சாங்க, இந்த கல்பத்தில் வேறு யாரையாவது ஆட்சி செய்ய வைக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஒருபோதும் மாறுறது கிடையாது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப ஆழமான ஞானம். ஆழமாக மைண்டில் பதிஞ்சிட்டாலே நமக்கு கவலையே இருக்காது. போன கல்பத்தில் நடந்தது இப்போ நடக்குது. நமக்கு துக்கம் கொடுத்தாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, நாடகத்தில் இருக்குது, பண்ணுறாங்க, எதுக்கு கோபப்படணும்? உலகம் புதுசுலேருந்து பழசாகவும் பழசுலேருந்து புதுசாகவும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அழிவற்ற நடிப்பு கிடைச்சிருக்குது இந்த நாடகத்தில். பக்தி மார்க்கத்தில் என்ன பாவனையோடு பக்தி பண்ணுறாங்களோ அதற்கேற்ப பாபா சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறார். இயேசு தான் கடவுள் நம்புகிறவங்களுக்கு இயேசு காட்சி கொடுப்பார். அனுமான் தான் கடவுள் நினைக்கிறவங்களுக்கு அனுமான் காட்சி கிடைக்கும். இதுவும் நாடகத்தில் பொருந்திருக்கு. இது வந்து பகவத்கீதையில் இருக்குது, பக்தி மார்க்கத்தின் கீதையில். அதனால் மனிதர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் சர்வவியாபி கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்தர்களுடைய மாலையும் இருக்குது இல்லையா. ஆண்களில் நாரதர் தான் பக்தியில் சிரோன்மணி, உயர்ந்தவர்னு சொல்லப்படுறார். அந்த மாதிரி பெண்களில் பார்த்திங்கன்னா மீரா, பக்தி மீரா. ஸோ பக்தர்களுடைய மாலை தனி, ருத்ர மாலை தனி, ஞானத்தின் மாலை தனி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பக்தியில் நம்பர் 1 வரவங்க ஞானத்திலே நம்பர் 1 வரவங்களாக இருந்தால் தனின்னு பாபா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் பக்தியின் ஆதாரத்தில் ஞானம் கிடைக்கிது இல்லையா. பக்தி அதிகமாக செஞ்சவங்களுக்கு ஞானம் ஃபஸ்ட்டே கிடைக்குதுன்ற. ஆனாலும் இங்கே நடக்கிற போட்டி வேறு. அதனால் அங்கே இருக்கிற ரேங்க்கும் இங்கே இருக்கிற ரேங்க்கும் ஒன்றா இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால்தான் பக்தர்கள் மாலை தனி, ஞானத்தின் மாலை தனின்றார். பக்தர்களுடைய மாலையை யாருமே பூஜை பண்ணுறது கிடையாது. ருத்ர மாலையை தான் பூஜை பண்ணுறாங்க. ருத்ராட்ச மாலைன்ட்டு நாம் இப்போ பண்ணுறது வந்து அது உண்மையிலே பரந்தாமத்தில் இருக்கிற ருத்ர மாலை. மேலே மலராக சிவபாபா இருக்கார். அதுக்கு பிறகு மேரு, அதாவது ஜோடி மணிகள், பிரம்மா மம்மா இருக்கிறாங்க. அதாவது குழந்தைங்க. அவங்க தான் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்றாங்க. முதல் 108 மணி மாலை. ருத்ர மாலையே விஷ்ணு மாலையாகும் இல்லையா. ருத்ர மாலையில் இருக்கிற எல்லாரும் விஷ்ணு மாலையாக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் விஷ்ணு மாலையாவாங்க. பக்தர்களின் மாலைக்கு பாடல் மட்டும்தான் இருக்குது, பூஜை கிடையாது இல்லையா. நாயன்மார்கள் மகிமை பாடுறோம், ஆனால் அவங்களுக்கு பூஜை கிடையாது. இந்த ருத்ர மாலையை எல்லோரும் உருட்டுறாங்க. ஏன்னா இது ஞானத்தின் ஆதாரத்தினால உருவாகுது. நீங்கள் பக்தர்கள் கிடையாது, ஞானிகள். அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு ஞானமுடைய ஆத்மாக்கள் தான் பிரியமானவர்கள், லவ்யூ பாபா. இது வந்து பக்தி மார்க்கத்தின் கீதையிலையும் வரும், எனக்கு ஞானி ஆத்மா பிரியமானவர்கள்ட்டு. இதோடைய அர்த்தம் யோகா பண்ணுற குழந்தைங்களை விட வெறும் ஞானம் மட்டும் படிக்கிறவங்க தான் பிரியமானவர்கள், அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இங்கே எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு, பக்தர்கள் இல்லை, ஞானி ஆத்மாக்கள் தான் பிரியமானவர்கள்னு பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசப்படுத்தி சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கணும்.
அதனால தான் முன்னாடி லைன் சொல்கிறார், நீங்கள் பக்தர்கள் கிடையாது, ஞானிகள், எனக்கு ஞானி ஆத்மாக்கள் பிரியமானவர்கள். பக்தர்கள் பிரியமானவர்கள் அல்லன்னா கோச்சிக்குவாங்க இல்லையா? அதனால் எப்படி அழகாக சொல்கிறாரு பாருங்க. எப்படி பேசணுன்றதை நம்ம பாபா கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா புதுசாக வந்து கேட்கும்போது பக்தர்களாக வருவாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. நமக்கே பல வருஷம் ஆன பிறகு தான் இது புரியுதோ, இதனால தான் பாபா ஞானி ஆத்மா உயர்ந்தவர்னு சொன்னாரோ அப்படின்றது இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஞானின்னாலே யோகியும் சேர்த்து தான். ஸோ பாபா தான் ஞானக்கடல், நமக்கு ஞானம் கொடுக்குறார் குழந்தைங்களுக்கு இல்லையா? குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறார். அப்போ குழந்தைங்க தானே பிடிக்கும் அப்பாவுக்கு. சரி, யார் குழந்தை? ஞானத்தை எடுக்கிறவங்க தான் குழந்தை. குழந்தைனாலே ஞானத்தை எடுப்பாங்க. மாலை கூட குழந்தைங்களுடைய மாலை தான் பூஜிக்கப்படுது, பக்தர்களின் மாலை கிடையாது அப்படின்னு பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறார். ரத்தினங்களுக்கும் இல்லையா, அஷ்டரத்தினங்களுக்கும் பூஜை நடக்குது. ஏன்னா ஞானமுடைய ஆத்மாக்கள் அவர்கள் இல்லையா? கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை சிலைகளும் பாபா குழந்தைகள் தவிர பக்தர்கள் கிடையாது இல்லையா? பாபா குழந்தைகளுக்கு தான் அந்த சிலைகள். ஸோ அதனால் அவங்களுக்கு தான் பூஜை நடக்குது. ஸோ மோதிரம் உருவாக்கி அதை அணிஞ்சிக்கிறாங்க அவ்வளோ பாவனையாக. ஏன்னா இவங்க தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குறாங்க, பாஸ் வித் ஆனர் ஆகிறாங்க. அதனால் அவங்களுக்கு பாட்டு இருக்குது. ஸோ அஷ்டரத்னத்துக்கு நடுவில் ஒரு மணியாக சிவபாபா வைக்கிறாங்க. ஸோ அதை தான் நவரத்னம் அப்படின்னு சொல்கிறாங்க, நவரத்ன மோதிரம்ன்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் விரிவான விளக்க உரை. ஆனால் பாபா மெயினாக சொல்கிறது வந்து தந்தையையும் ஆஸ்தியும் நினைவு செஞ்சிங்கன்னா உங்கள் பாவங்கள் நீங்கிடும், அவ்வளோதான். ஸோ பாவம் நீங்கிடுச்சினாலே இந்த பாவப்பட்ட உலகத்திலேருந்து, பாவத்தினால் உருவான இந்த உடம்புலேருந்து தப்பிச்சு போயிடுவீங்க. அழுக்கான ஆத்மாக்கள் தூய்மையான உலகத்துக்கு போக முடியாது. இங்கே எல்லோரும் அழுக்காக தான் இருக்கிறாங்க. அப்போ தூய்மையானால் தான் அங்கே போக முடியும். அதுக்கு தான் பாபாவை நினைக்க சொல்கிறார். பாருங்கள், தேவதைகளுடைய உடம்பு தூய்மையாக இருக்குது, நிர்விகாரியாக இருக்குது இல்லை? அது காமத்தினால் உருவாகலை, யோக பலத்தினால் அந்த உடம்பு உருவாகுது. அவர்களைத்தான் பூஜைக்குரியவர்கள்னு சொல்கிறோம். ராஜா, ராணி, பிரஜைகள் எல்லாருமே பூஜைக்குரியவர்களாக அங்கே இருக்கிறாங்க. ஸோ தூய்மைக்கு தான் அங்கே மரியாதை இல்லையா? இங்கே எல்லோருமே பூஜாரியாக இருக்கிறாங்க. அங்கே துக்கத்தின் விஷயமே கிடையாது. அப்போ பாருங்கள், தூய்மை இல்லைனா தான் துக்கமே வரும். ஸோ அதை வந்து சொர்க்கம், சுகதாமம்னு சொல்கிறோம். அங்கே சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே அளவற்று இருக்கும், நிரம்பி இருக்கும். இப்போ எதுவுமே கிடையாது. தூய்மை போச்சு, சுகமும் காணாமல் போச்சு, செல்வமும் காணாமல் போச்சு, அமைதியும் காணாமல் போச்சு. அதனால தான் இதை நரகம்னு சொல்கிறோம், அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். ஆத்மாவாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கிறவங்க. அங்கேருந்து பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். 84 பிறவிகள் முழுசாக அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ துக்கதாமத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து தப்பிச்சு சாந்தி தாமத்துக்கு போகிறோம். பிறகு அங்கேருந்து சுகதாமத்துக்கு வந்து சுகத்தை அனுபவிப்போம். ஸோ பாபா நம்மளை சுகதாமத்துக்கு அதிபதியாக ஆக்கிறதுக்காக தான் முயற்சி செய்ய வைக்கிறார். அதாவது மனிதனை தேவதையை ஆக்கிறதுக்கு முயற்சி செய்ய வைக்கிறார். ஸோ இது சங்கம யுகம். நாம் கல்பத்தின் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். மற்றபடி பாபா ஒன்றும் யுகம் யுகமாக வர்றது கிடையாது. ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் மட்டும் வரார், ஒவ்வொரு யுகத்திலும் வரலை. ஸோ ஒரு முறை தான் வரார் இல்லையா? ஒரு முறைனா அப்போ என்ன, அடிக்கடி முரளி சொல்ல வராரே, இப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா? அவர் வந்து ப்ராட் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறார். நான் ஒரு தடவை தான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு தடவைன்றது அந்த சங்கமயுகத்தில் வரார் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ ஒரே முறை சிருஷ்டியை மாற்றுறது, அதாவது அதோடைய அர்த்தம் என்னென்னா
ஒவ்வொரு யுகத்துலேயும் வரல. ஒவ்வொரு தடவையும் அநியாயம் நடக்கும்போதெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் பாபா வரல, பக்தியில் சொன்ன மாதிரி. ஸோ ஒரே முறை வராரு, சிருஷ்டியை மொத்தமாக மாற்றிட்டு போயிடுறார். சத்தியுகமாகத்தான் இந்த உலகம் இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் இப்போ துக்கம் நிரம்பிய கலியுகம் ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. அந்த சத்தியுகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கான நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரி சங்கமயுகத்தில் இருக்கிறோம். இப்போ இங்கே தான் எல்லாருக்கும் நன்மை நடக்குது. எல்லாரையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து பாபா விடுவிக்கிறார். அதனால்தான் அவரை துக்கஹர்த்தா, அதாவது துக்கத்தை நீக்குபவர், சுக்ககர்த்தா, அதாவது சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இங்கே எல்லாருமே துக்கமுடையவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால்தான் இங்கேருந்து தப்பிச்சு சுகதாமம் போகிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க இல்லையா? நிறைய பேர் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெளிநாட்டில் போய், குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் வேலை செய்வாங்க. ஆனால் அங்கேயே இப்போ பிரச்சனையாக இருக்குது இல்லை? எங்கே போனாலும் துக்கம் விடாது கருப்புன்ற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அங்கே போகிறதுக்குள்ளே நிறைய பேர் ஏமாத்தலாம் வேறு செய்வாங்க, உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அதான் துக்கதாமம் இல்லையா? அப்போ உண்மையிலே சுகம் சுகதாமத்தில் தான் இருக்கும். அதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம். ரொம்ப ஈஸி, ஒரு பைசா செலவில்லை, பாபா நினைவிலே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ சுகதாமத்துக்கு போனால் முதல்ல சாந்தி தாமத்துக்கு போகணும். அங்கே போய் தான், அங்கேருந்து தான் வர முடியும். ஸோ சாந்தி தாமத்துக்கு எப்படி போக முடியும்? உடம்பை விட்டு தான் போக முடியும். ஸோ வெறும் ஆத்மா தான் போக போகுது. அதுக்கு தான் ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைத்து தூய்மையாகி வாங்கன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் பல ஜென்மங்களாக பல உடல் எடுத்து பாகம் நடித்து இப்போ 5000 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டை விட்டு வந்து 5000 வருஷம் ஆயிடுச்சின்னு பாபா ஞாபகப்படுத்துகிறார். ஸோ அதில் நாம் 84 பிறவி எடுத்துருக்குறோம் இந்த 5000 வருஷத்தில். இப்போ கடைசி பிறவியில் இருக்கிறோம். எல்லாருக்குமே இப்போ வானப்பிரஸ்த நிலை தான். எல்லோருமே இப்போ போகணும் இல்லையா? வானப்பிரஸ்த நிலைனாலே கிளம்ப வேண்டியது தான். அங்கே வானப்பிரஸ்த நிலைன்றது பக்தி மார்க்கத்தில் வயோதிக நிலை, 60 வயதான வானப்பிரஸ்த நிலை. இப்போ ஆத்மாக்கள் எல்லோருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான். எல்லாருமே இப்போ போகணும். ஞானக்கடல் அல்லது ருத்ரன் அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. ஸோ இது சிவஞான யஜ்யம், இதுதான் ருத்ரஞான யஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதித்த பாவனரோ சிவன் தான். ஸோ அப்போ பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஞானம் ருத்ரனாகிய சிவபாபா கிட்ட தான் இருக்குது. அதனால் ருத்ரஞான யஜ்யத்தை சிவபாபா தான் படைக்க முடியும். ஸோ அவரை தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். ருத்ரன்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய உண்மையான பேரோ சிவன் தான். சிவபாபா இந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். எப்படி சிவபாபா ஒருத்தர் தானோ அதே மாதிரி பிரம்மாவும் ஒருத்தர் தான். நிறைய பிரம்மாலாம் கிடையாது. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் அப்படி வேறு சொல்லிட்டாங்க. குறிப்பாக வள்ளலார் சொல்லியிருப்பார், கோடி பிரம்மா இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ பிரம்மாவும் ஒருத்தர் தான். இப்போ இவர் அழுக்காக இருக்கிறார். பிறகு இதே பிரம்மா தூய்மை ஆகிடுவார். தூய்மையானவுடனே ஃபரிஸ்தா ஆகிடுவார். அதை தான் சூக்ஷ்மவதனத்தில் காட்டுறாங்க. ஸோ அது வேறு ஒரு பிரம்மா கிடையாது, பிரம்மா ஒருத்தர் தான் இல்லையா? அது வந்து எமர்ஜ் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி அப்போவே பிரம்மாவுடைய காட்சி அங்கே இருக்குது. அதுதான் ஆச்சரியம். இவர் ஸ்தூலத்தில் இருக்கிறார், ஸ்தூல உடலில் இருக்கிறார் இந்த பிரம்மா. அவர் அவ்யக்த உடலில் சூக்ஷ்ம உடம்பில் இருக்கிறார், சூக்ஷ்ம லோகத்தில். இவர் எப்போ சம்பூர்ண தூய்மையாக ஆகிறாரோ, அதாவது முழுமையான தூய்மை ஆகிறாரோ, அப்போ இவர் சூக்ஷ்மவதனத்தில் இருப்பார். அங்கே எலும்பெல்லாம் இருக்காது. எலும்பாலான உடம்பு இங்கே விட்ட பிறகு தான் அங்கே போகவே முடியும். ஸோ பாபா எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க. எந்த ஆத்மாவுக்கு உடம்பு கிடைக்கலையோ அது பேயாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பூதம்னு சொல்கிறாங்க.
ஸோ உடம்பு கிடைக்காத வரைக்கும் அது அலைஞ்சிட்டு தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய தண்டனை இல்லையா? ஸோ அந்த பூதம் கூட ஒரு சிலது நல்ல பூதமாக இருக்கும். அப்போ பாருங்களேன், கெட்டவங்க தான் பேய் அலைவாங்கன்னு இல்லை, நல்லவங்களும் அலைவாங்க. இந்த ஆசை இதெல்லாம் இருந்தால் தற்கொலை இந்த மாதிரிலாம் பண்ணால் அலைவாங்க. ஸோ ஒரு சில ஆத்மா வந்து ரொம்ப தீயதாக இருக்கும். அப்போ அது இல்லாத ஆட்டம்லாம் ஆடும். ஏன்னா உடம்பு வேறு இல்லையா, என்னென்ன பண்ணுமோ சொல்ல முடியாது. ஸோ அதனால் பாபா ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கிறார். ஸோ பாபா ஞான கடலாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த ஞானத்தை புரிய வைப்பார் தானே. ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக தான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்ன, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தி, இதை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி ஆஸ்தி கிடச்சிடும். எவ்வளோ ஈஸி பாருங்கள். யோகம்னாலே நினைவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஹடயோகம் மாதிரி கையை காலை மடக்கிட்டு மூச்சு அடக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுற வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி இது. ஸோ என்னை இப்படி நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இங்கே அவங்க வந்து ருத்ராட்ச மாலை போட்டுட்டு டாலர் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் போட தேவையில்லை, வேஷம் போட தேவையில்லை, தாடி வளர்க்க தேவையில்லை. நீங்கள் அப்பாவுடைய குழந்தைங்க, அப்பாவை நினைவு மட்டும் செய்யுங்க, அப்பாவை மட்டும் நினைவு பண்ணுங்கள், அவ்வளவுதான். ஸோ இங்கே இந்த பூமிக்கு உங்களுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக வந்தீங்க, நடித்து முடிச்சிட்டிங்க. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் அதே பாகத்தை நீங்கள் நடிக்க போகிறீங்க அடுத்த கல்பத்தில். ஸோ அதுக்கு ஆரம்பத்தில் வர்றதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறோம். பாரதவாசிகள் தான் சூரிய வம்சத்தினராகவும் சந்திர வம்சத்தினராகவும் வைஷ்ய வம்சத்தினராகவும் சூத்ர வம்சத்தினராகவும் ஆகிறாங்க. இந்த 4 வர்ணங்கள் பாரதத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. ஏன் பாரதத்தில் மட்டும் வர்ணம் இருக்குதுன்னா இங்கே தான் நடக்குது இதெல்லாம். உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையும் பாரதம் தான் அடையுது, தாழ்ந்த நிலையும் பாரதம் தான் அடையுது. ஸோ மற்ற தர்மத்தினர்லாம் இடையில் வரவங்க. 84 பிறவி முழுசாக பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் தானே முதல் ஜென்மத்துக்கு போகணும். ஸோ நீங்கள் சத்தியுகத்துக்கு வரும்போது மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்திலே இருப்பாங்க. அதனால தான் மற்ற தர்மத்தினருக்கு வர்ணங்கள் கிடையாது. குறிப்பாக சூரிய வம்சம் சந்திர வம்சத்துக்கு அவங்க வர்றதே கிடையாது. அதனால் பாரதத்தில் தான் வர்ணம். நீங்கள் மட்டும்தான் சூரிய வம்சத்தினராகவும் சந்திர வம்சத்தினராகவும் இருந்தீங்க. இப்போ பிராமண வர்ணத்துக்கு வந்திருக்கிறீங்க. இதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வர்ணம். பிரம்மா வம்சத்தின் பிராமணனாக ஆகியிருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். யாருடைய புத்தியில் இதெல்லாம் தாரணை ஆகலையோ அவங்களுக்கு நீங்கள் பாபாவை மட்டும் நினைவு பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். எப்படி இல்லையா, அதுதான் மெயின். பாபா நினைக்கிறது தான் மெயின். எப்படி இவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த ஆண் குழந்தைக்கு இந்த அப்பாவுடைய சம்பாத்தியம் சொத்து எல்லாம் என்னுடைய இதுன்னு தெரிய வருதோ, அந்த மாதிரி பாபாவுடைய சொத்து சொர்க்கம் அது எனக்கு கிடைக்கிது அப்படின்ற அந்த போதை வரும். ஸோ லௌகீகத்தை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கிடையாது. ஆனால் இங்கே எல்லாருமே சிவபாபாவுக்கு ஆண் குழந்தைங்க தான். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே வாரிசுகள்னு அர்த்தம். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அதனால தான் ஆத்மாவை எல்லாம் பாபா ஆண் சொல்கிறார். ஏன்னா எல்லாருக்குமே அப்பாவுடைய சொத்தில் உரிமை இருக்குது. ஸோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உரிமை இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னது, சிவபாபாவை நினைக்கணும், நினைங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவங்கள் எல்லாம் அழியும். அழுக்கான நிலையிலிருந்து நீங்கள் தூய்மையாக சதோபிரதானமாக ஆயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா எப்படி ஆத்மாவில் படிஞ்சிருக்கிற துரு நீங்கும்? யோகத்தின் மூலமாக தான் நீங்கும். மற்றபடி இந்த அழுக்கான உடம்பை இங்கேயே விட்டுடணும். இதை ஒன்றும் எடுத்துகிட்டு போயிட முடியாது.
ஆத்மா தூய்மையாயிடும், கொசு கூட்டம் மாதிரி பாபா கூடவே போயிடும். சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த விநாசத்தில் எத்தனை மனிதர்கள் இறக்க போகிறாங்கன்ட்டு. மற்றபடி கொஞ்சம் பேர் தான் சத்தியுகத்தில் வர ஆரம்பிப்பாங்க. அதிலும் ராஜாக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. மற்றபடி பிரஜைகள் 9 லட்சம் பேர் இருப்பாங்க சத்தியுகத்தில். இதைத்தான் 9 லட்சம் நட்சத்திரங்கள்னு பாடுறாங்களாம். அதாவது பிரஜைகளுடைய செடி முதல்ல சின்னதாக இருக்கும் இல்லையா, வெறும் 9 லட்சம். பிறகு அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, நிறைய ஆத்மாக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஆத்மாக்கள், 1000 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பாபா எல்லோருக்கும் வழிகாட்டியாகி கூடவே அழைச்சிட்டு போகிறார் எல்லா ஆத்மாக்களையும் பரந்தாமத்துக்கு. ஓம் சாந்தி. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, யோக அக்னி மூலமாக பாவங்களின் துருவை சாம்பலாக்கி தூய்மையாகணும். இல்லை, யோகன்ற நெருப்பின் மூலமாக தான் இந்த பாவக்கரை எரிஞ்சு சாம்பலாகும். இப்போ வானப்பிரஸ்த நிலை, பாவம் செய்கிற நேரம் இல்லை, பாவத்தை அழிக்கிற நேரம், திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம். அதனால் முழுசாக சதோபிரதானம் ஆகணும் பாபா நினைவில் இருந்து. ஸோ இந்த கல்யாண்காரி யுகத்தில், அதாவது நன்மை செய்யக்கூடிய இந்த சங்கம் யுகத்தில் பாபாவுக்கு சமமாக நீங்களும் எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பவராக மாறணும். வரதானம்: சதா இணைந்த ஸ்வரூபத்தின் நினைவின் மூலமாக கடினமான காரியத்தை கூட ஈஸியாக ஆக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்கள். வரதானம்: சதா இணைந்த ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் கடினமான காரியத்தை கூட எளிதானதாக ஆக்கக்கூடிய டபுள் லைட் ஆகுங்க. எந்த குழந்தைங்க நிரந்தரமாக பாபாவுடைய நினைவில் இருக்கிறாங்களோ அவங்க பாபாவுடைய துணையை அனுபவம் செய்வாங்கன்றார். இல்லை, அவர் நினைவிலே இருக்கும் பொழுது, இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா பாபா நினைவு இல்லாதப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சா கூட அது பாபா உதவி செஞ்சார்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் பாபா நினைவில் இருக்கும்போது கிடைக்கிற உதவி உங்களுக்கு தெரியும், பாபா தான் பண்ணாருன்ட்டு. அப்போ பாபா துணையாக இருக்கிறது உங்களுக்கு அங்கே அனுபவம் ஆகும். அவங்க முன்னாடி எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவங்க தனியாக இருக்கிறத அனுபவம் பண்ண மாட்டாங்க, பாபாவோட இணைஞ்சு இருக்கிறத அனுபவம் பண்ணுவாங்க. அப்போ ஏன் பயப்பட போகிறாங்க? இல்லை, பயப்பட மாட்டாங்க. ஸோ நான் இணைஞ்சு இருக்கிறேன்ற அந்த நினைவு எவ்வளோ கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாக்கிடுன்றார். நான் பாபாவோட இணைஞ்சே தானே இருக்கிறேன் எப்போவும், அது இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, அதை அவர் எதிர்கொள்ள முடிஞ்சதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். பாபா என் உடம்புல இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நாமளுமே அப்படி நினைக்கலாம். அதான் இணைந்த ரூபன்றது. அதோடைய பவரை உணர்ந்து தான் பாபா அதை சொல்கிறார், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ட்டு. அப்போ இணைந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறன்ற அந்த ஞாபகம் கஷ்டமான விஷயத்தெல்லாம் ஈஸியாக்கி விட்டுடுன்றார். அதனால் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் உங்கள் முன்னாடி வருது அப்படின்னா அப்படியே பாபாட்ட கொடுத்துருங்க. அதான் கூட இருக்கிறாருல்ல, நீ பார்த்துக்கோ பாபா அப்படின்னு கொடுத்து நீங்கள் லேசாகிடுங்க, முடிஞ்சு போச்சு, பார்த்துக்கிற. இல்லை, ஒரு கம்பெனி இருக்குது, முதலாளி ஒருத்தர்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டாருன்னா அவர் ஃப்ரீ ஆகிடுவார். அந்த மாதிரி உங்களுக்கு சேவகனாக நான் வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். அவர்கிட்ட கொடுத்துடுங்க பொறுப்பை, நீங்கள் லேசாகிடுங்க. அப்போ பாபாவுக்கு சமமாக இரவு பகலாக இருப்பீங்க. ஃபரிஸ்தாவாக குஷியில் நடனமாடிட்டு இருப்பீங்க மனசால் அப்படிங்கிற. இல்லையா, அப்போ இந்த பூமியில் இருக்கிற மாதிரியே இருக்காது. ஆனந்த தாண்டவம், சிவ தாண்டவம், பாபாவோடு இணைந்து ஆடுறது. ஸோ பாபாவோட எப்போ இணைஞ்சு ஆட முடியும்? அங்கே சதிதேவி நெருப்பில் விழுந்து தன் உடலை எரிச்சிக்கிறாங்க, சாம்பலாக்கிறாங்க. அப்போ தான் சதிதேவியை தன்னுடைய தோளில் போட்டு சிவன் நடனம் ஆடுறதா பக்தியில் காட்டுறாங்க.
ஸோ அப்போ உடல் உணர்வை மறக்கிறோம். எப்படி மறக்க முடியும்? ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைவிலே மூழ்கிட்டிங்கன்னா உடல்ன்ற உணர்வே மறந்து போயிடும். அப்போ அந்த ஆனந்த நடனம் ஆடிட்டு இருப்பீங்க. எதிர பிரச்சனை இருக்கும், ஆனால் உங்கள் மனம் ஆனந்தத்தில் இருக்கும். ஸோ அதுதான் அந்த காதலன் காதலி உறவு. பாபாவுடைய காதலி நான்ற அந்த உணர்விலே இருக்கணும். ஸ்லோகன்: எந்த ஒரு காரணத்தையும் அதற்கான நிவாரணம் செய்து தானும் திருப்தியாக இருந்து மற்றவங்களையும் யார் திருப்திப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் திருப்தி மணி. ஸோ என்ன காரணம்? துக்கம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அது உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் ஒவ்வொரு காரணமும். நிவாரணம் ஒன்று தான். பாபாவை பிடிச்சிட்டு மாஸ்டர் சர்வசக்திவான்ற உணர்வில் ஏதோ ஒரு ஸ்வமானில் அந்த நேரத்துக்கு ஏற்ற ஸ்வமானில் இருக்கணும். குறிப்பாக மாஸ்டர் சர்வசக்திவான் அதில் இருக்கணும். அப்புறம் திரிகாலதர்சி நிலை, அது அவிக்தேஷாரில் கூட சொல்லுவார் இல்லையா? முக்காலத்தை உணர்ந்தவன், வெற்றி எனக்கு தான், நான் எதுக்கு கவலைப்படணும். அப்போ நீங்களும் ஆனந்தமாக இருப்பீங்க, மற்றவர்களையும் குஷிப்படுத்துவீங்க. அப்படி இருக்கிறவங்க தான் திருப்தி மணின்றார் அவிக்தேஷரா. நிச்சய புத்தியின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். பாபா சொல்கிறாரு, அந்த நிச்சய புத்தி பாபா தான் வந்திருக்கிறார், அவர் கொடுக்கறது தான் சத்தியமான வழி, அதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு யாருக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ அவங்க தான் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பக்தியில் பாருங்களா, இங்கே புறம் கொளுத்துவாங்க, இங்கே வீட்டை மொழுவாங்க, இங்கே பொட்டு வைப்பாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியாது இல்லையா? எல்லோரும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே பாபா சொல்கிற வழி வந்து மனித வழியிலேருந்து முற்றிலும் மாறுபட்டது. கண்ணை மூடிட்டு இது தான் நம்மளை காப்பாற்றுற வழின்ட்டு ஒவ்வொரு அடியிலும் பாபா சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு பொறுப்பு பாபா. அப்போ கவலையே இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும். முடிவு கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இல்லையா? நேற்றுமே அதை தான் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் திரிகாலதர்சி ஆத்மா இல்லையா? முக்கால ஞானம் தெரியும். நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி ஒளிஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே நீங்கள் கவலையற்று தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதுன்ற அசைக்க முடியாத நிச்சய புத்தி திரிகாலதர்சி ஆத்மாவுக்கு இருக்கும். அது பேர் தான் திரிகாலதர்சி ஆத்மா. ஸோ அதனால் வெற்றி கண்டிப்பாக அடைவீங்க அந்த நிச்சய புத்தியின் ஆதாரத்தில். ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.